ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாராம் குக்கரி ஸ்கூல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போது வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். அதோட ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு, இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு கிளாஸ் வந்தது. இது எல்லாத்தையுமே ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விடுங்க. சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக கண்டிப்பாக இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணும். அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். சாம்பார் சாதத்துக்கு நம்ம வீட்டில் எந்த காய்கறி இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். இதுதான் அதுதான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதில் கத்தரிக்காய், மாங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட் மாத்திரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். பீட்ரூட் அதிகமாக சேர்க்கும்போது சாம்பார் சாதத்தோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆயிரும். அதனால் அது மாத்திரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். மித்தபடி நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்துடலாம். நான் இப்போ கொஞ்சம் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நான் ரெகுலராக சாம்பார் சாதத்துக்கு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அரைக்கீரை இருந்துச்சுனால அரைக்கீரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ சாதத்துக்கு தேவையான புளி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் அமுல் பட்டரில் ஒரு க்யூப் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய்யை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்காகவும் தான். அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் அல்லது கோகோனட் ஆயில் ரெண்டில் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் மாத்திரம் சேர்க்க வேண்டாம். தேங்காய் எண்ணெய் அல்லனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 5-6 மிளகு, ஒரு 2 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே தாளிப்புக்காக சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டும். அந்த நேரத்தில் ஒரு 4-5 பல் பூண்டை தொலியோடு சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொலியோடு சேர்த்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும். ஒரு ஃப்ளேவருக்காக பூண்டு சேர்க்குறோம், பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை இதில் ஆட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சாம்பார் சாதத்துக்கு போடலாம். இதுதான் அதுதான் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். அது கலந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன தேங்காய் அரை மூடி எடுத்து திருவி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து அரைச்செடுக்கலாம். அரைச்செடுக்கும்போது கொரப்பாக அரைக்க வேண்டாம். நல்லா ஒரு மையாக அரைச்செடுக்கணும். பேஸ்ட் பதத்தில் அரைச்செடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு பேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை அரைச்செடுக்கிற நேரத்தில் இது நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஒரு 1/2 குக் ஆகிருக்கும். அதை ஓரளவு கிண்டி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இதில் சேர்த்துருங்க. கீரை நான் அப்போ சொன்ன மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை ஸ்டார்டிங்லேயே நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 குக் வெஜிடபிள்ஸ் எல்லாம் 1/2 குக் ஆனதுக்கப்புறம் கீரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், ஒரு 4 டீஸ்பூன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு, இது எல்லாமே சேர்த்து ஒருக்கா நல்லா கலந்து விடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட நம்மளோட காய்கறி நல்லா கோட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சாப்பாடுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துடலாம். நான் சொன்னேன்ல, 1 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 1 கிளாஸ் அரிசி பருப்பு வந்துச்சு, அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். 4.5 கிளாஸ் சேர்த்துக்கிட்டா கூட நல்லது தான். 4 கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போது நம்ம வதங்கின காய்கறியில் நம்ம எடுத்த தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்து சேர்த்துடலாம். அதோட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் எடுத்து சேர்த்துடலாம்.
இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த ஜாரை கழுவின தண்ணி நம்ம புளி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4½ கிளாஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ சாதம் நல்லா கொதிக்கட்டும், நல்லா கலந்து விடுங்க. அதோட நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் காயத்தூள் சேர்த்துக்கலாம். காயத்தூளோட மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் மல்லி இலை சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நீங்கள் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை, காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ குக்கரை மூடி ஒரு 3 விசில், நார்மல் விசில் வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். இப்போ குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இதோட நம்ம கொஞ்சம் நெய், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுதான் அதோட டெக்ஸ்சர். சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் வெந்திருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் நான் சொன்ன ரேஷியோ எல்லாத்தையுமே கரெக்டாக செஞ்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் சாதத்தோட வெறும் ஊறுகாய், அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பளம், வத்தல், ஊறுகாய் இது எல்லாமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த சாம்பார் சாதத்தோட நம்ம எள்ளு துவையல் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எள்ளு துவையல் ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் பண்ணிடலாம். நீங்கள் சாம்பார் சாதம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களோட ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.